அப்புறம் தென்றலே நீலிமா ராணி, கோலங்களும் நீலிமா ராணி தான். சோ நீலிமாவும் ராணியும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நைஸ். இவங்க முத்தழகுல வந்து இவங்க முத்தழகுல இவங்க லக்ஷ்மி வாசுதேவன் இவங்க பேரு. இது வந்து வில்லி கிடையாது, நல்ல கேரக்டர். இவங்க சான் மீடியாவோட பந்தம் ஆமா, இதெல்லாம் ஹீரோயின் பண்ணது. இந்த ஏவிஎம் இந்த காலகட்டம்லாம் ஹீரோயின் பண்ணது. ஓகே, சோ ஹீரோயின்ல இருந்து வில்லிக்கு மாறிட்டீங்க. சூப்பர் மேம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு விருது. மேம் வந்து தமிழ்நாடு விருது வாங்கியிருக்காங்க. அது சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. நான் ஒரு நேஷனல் அவார்டுக்கு நம்ம கொடுக்குற சமமான ஒரு விஷயம். உங்களோட வாய்ஸ் கிடைச்ச ஒரு ரெகக்னிஷன்ஸ், அதையும் கொஞ்சம் பத்தி சொல்றீங்களா? என்ன இதுக்கு வாங்குனீங்க? இது ஜீ தமிழோட புகுந்த வீடுன்னு ஒரு சீரியல். சிந்து ஷாம்னு ஒரு அவங்க வில்லியா தான் பண்ணாங்க. சோ அந்த கேரக்டர் நல்லா இருக்கும். அந்த கேரக்டர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கல, நீங்க தான் வந்து இந்த விருதை வாங்குனீங்க. அதோட மூமெண்ட் எப்படி மேம் இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா இவ்ளோ பேர் இருக்காங்க, நம்மள எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் எனக்கு அந்த கேரக்டர் கிடைச்சது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிஜமாவே செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஜூரிஸ் வந்து நிஜமாவே வாய்ஸை பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு அந்த அங்கீகாரம்ன்றது ரொம்ப குறைவா தான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். இதே மாதிரி நீங்க பல அவார்டு வந்து வாங்கணும். அடுத்த ஒரு விஷயமும் வந்து தமிழ்நாடு மாநில விருது வந்து வாங்கணும். விஸ்வா மீடியா சார்பா உங்களை நாங்க வாழ்த்துறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். இவ்வளோ பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்காக டைமை ஒதுக்கி உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக விஸ்வா மீடியா சார்பா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்தோம். விஸ்வா மீடியா தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.